ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும், மதிப்பிழந்த நாணயத்தின் மதிப்பை மீட்டெடுக்கவும் சக்தி வாய்ந்த நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகள் ஈரான் போன்ற பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி அங்குள்ள எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்காக போர்களை நடத்துகின்றன. உங்களிடம் ஏற்கனவே மிகுந்த செல்வம் உள்ளது. அந்த செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் போரைத் தொடங்கி உயிர்களை எடுப்பதற்கான நியாயம் என்ன? இதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்ன? முக்கிய காரணம் இதுதான். உங்கள் குவிந்த செல்வத்தை மற்ற நாடுகள் அடைய முடியவில்லை, ஏனெனில் உங்களிடம் வலுவான படை உள்ளது. கோவிட் காலத்தில் இந்தியாவும் மருந்துகளுக்காக இதே போன்ற சிரமத்தை சந்தித்தது. இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கினால் டாலரின் மதிப்பு உடனடியாக சரிந்துவிடலாம். இந்த சாத்தியத்தை உணர்ந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பயத்தால் மோதல்களை உருவாக்கத் தொடங்கியுள்ளன. மேலும் பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதை தடுக்க சட்டங்களையும் கொண்டுவர முயற்சிக்கின்றன. ஆனால் வலிமை உள்ள நாடு முடிவு செய்தது எல்லாம் சட்டமாக முடியாது. உலக நாடுகள் இந்த பொருளாதார மாற்றத்தை காத்திருக்கின்றன. அந்த நாள் விரைவில் வரும். ஒரு நாள் உலகம் முழுவதும் ஒரே நாணயம் பயன்படுத்தப்படக்கூடும். உலக பொருளாதாரம் சமநிலையை அடையும். மக்கள் அனைவரும் வளமாகவும் அமைதியாகவும் வாழ்வார்கள்.